சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற பொழுது எதற்காக நீங்கள் இப்படி உங்களை வருத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவருடைய வாழ்வில் குடி புகுந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபோகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உனது அன்பில் நான் உருகி போயுள்ளேன். நீ கேட்டதையும் உடனே தரப்போகிறேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம். நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முற்காலங்களிலும் நடக்காத விஷயம் இது. சாயப்பாவின் சத்திய வாக்கு, உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிவீர்கள். நான் உனது பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றும் உன்னிடம் இருந்து விரும்பவில்லை. நான் உன் செயல்கள் அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதை ஒரு பொழுதும் கவனிக்காமல் இருந்ததும் மட்டும் இல்லை. அதை நீ என்றும் மறந்துவிடாதே என் குழந்தையே. என்னுடைய கருணையால் தான் நீ இப்போதைய நிலைமையை பெற்றிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள். உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை நீ செய்து கொண்டே இரு. யாரையும் நீ எதிர்பார்க்காதே. உனது உடல், வாக்கு, உயிர் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து நிற்கும் தன்மை உன்னுடைய என்னிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னிடம் இப்பொழுது பக்தியோடு இருப்பதுதான் உனக்கு மிகவும் அவசியமாகிறது. முன்னேறி செல். எப்பொழுதும் முன்னேறியே நட. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை கண்டு ஒரு பொழுதும் அதிருப்தி அடையாதே. அஞ்சாதே என் குழந்தையே. நான் ஒரு பொழுதும் உன்னை அழவிட மாட்டேன். நீ அழுதால் உன் அப்பனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ என்றுமே என் குழந்தைதான். உனக்கு நான் இன்றும் என்றும் ஒரு தந்தையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். வாழ்க்கையில் எல்லோருடைய பிரச்சனைகளும் சரிசமமாக இருக்கிறது. வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை அறிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அந்த மேடு பள்ளங்களில் இருந்து உன் கரம் பிடித்து உன்னை கீழே விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. வாழ்க்கையை ஒரு பொழுதும் நீ சலித்து கொள்ளாதே. வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ சலித்து கொள்ளாதே. அதுவே நீ செய்யும் செயலின் ஈடுபாட்டை குறைத்துவிடும். நீ முன்னோக்கி நடந்து கொண்டே இரு. நான் உனக்கு முன்னால் சென்று பாதையை சரி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. ஆனால் அது எப்பொழுது என்று கேட்காதே. விரைவில் நடத்தியே தீருவேன். என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி.